ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவையான சிக்கன், நிறைய நியூட்ரிஷன் நிறைஞ்ச சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக சிக்கனை நல்லா கழுகி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 hour வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக மல்லி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப பொடிக்கக்கூடாது. அதாவது நம்ம உரல் இருந்துச்சுன்னா அதில் இடித்து கொஞ்சம் நார்மலான ஒரு இதுலேயே ரொம்ப மாவாகாமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தேங்காய் கொஞ்சோண்டு நெய் அதை ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை எல்லாமே நல்லா வதக்கிட்டு, அதாவது ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை, ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுடணும். இதை நல்லா நம்ம இலக்கி கொடுத்துட்டு மூடி வச்சிடணும். இது சிம்லையே வச்சு மூடி வைக்கணும். அதில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். அதோடு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அரைச்ச பொடி, கொஞ்சோண்டு சிக்கன் பவுடர் அதையும் போட்டு நல்லா இலக்கி கொடுக்கணும். உப்பு இருக்கான்னு பாருங்கள். உப்பு இல்லைன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இலக்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் மூடிடணும். இந்த சிக்கனில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. அதனால் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து வர்ற தண்ணி. இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளியை அதில் போட்டுடலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை ஜஸ்ட் மிக்சியில் போட்டு ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.